சுத்தமாக போரிங்காக இருக்காது. போன விழாக்கையும் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி போட்டோன்னே வெயில் வேற செம்மையாக கொளுத்துட்ருக்கு. சுர்லி ஃபால் எப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு I think I'll last a bit longer. Find another reason to breathe this air, and now we made for ourselves. This won't be the last time. இந்த காலேஜுக்கு அப்புறம் இப்போதான் வரேன் என் கூட லாங் ரைடு. அதனால வந்து தலைவர் அந்த பாட்டு வச்சுருக்காரு. வேற ஒன்று. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரெக்கார்ட் ரைடர் பேசுகிறேன். இது 2வது விளாக். நம்மளோட ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பழைய விளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய விளாக்னால் ரொம்ப பழைய விளாக் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட விளாக்கு. கடைசியாக திண்டுக்கல்லில் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட ரிவ்யூ தம்ஸ் அப் கொடுப்போன்னு பார்த்தா தம்ஸ் டவுன் கொடுத்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது தேனியை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேனி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 சம்திங். ஆமாம் 1:30 ஆகுது. சுத்தமாக சீரியஸாகவே பிரியாணி நல்லா இல்லைங்க, டிஸப்பாயிண்டட் ஆகிட்டேன். இப்போது நம்ம வந்து தேனி நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு விளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது சும்மா ட்ராவல் தான் இருக்கும். இதுவும் ட்ராவல் விளாக் தான். பட் இந்த ட்ராவல் விளாக்லேயே பார்த்தீங்கன்னா சில நேச்சர் சீனரி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்பாட்டு இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் போரிங்காக போயிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து போரிங்காக போகாது. இதுக்கு அடுத்த வர விளாக் வந்து சுத்தமாக போரிங்காக இருக்காது. போன விளாக்லேயும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் எங்கே போகிறோன்னு. இந்த விளாக்லேயும் நான் சொல்ல மாட்டேன். டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்போ கூட சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் எங்கே போகிறேன்றது கெஸ் வேணால் நீங்கள் பண்ணலாம், அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே போகிறோன்றது சொல்ல மாட்டேன். விளாகை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உங்கள் வீட்டு டிராஃபிக்கில் என் வீட்டு டிராஃபிக்கில் மொத்த டிராஃபிக் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக புயல் இருக்குது, மழை வருது, அது இதுன்னு சொன்னானுங்க. ஆனால் சத்தியமாக ஒரு சொட்டு மழை கூட இல்லைங்க. நாங்கள் கிளம்புனதுலேருந்து சீரியஸாக வெயில் கொளுத்துது. போக மழை வரும், நமக்கு இதுவாகுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா போக வெயில் கொளுத்துது. அப்படியே இவங்க பாருங்கள், க்ளவுஸ்லாம் கட்டிடுறேன் நான். பாருங்கள், எல்லாம் ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேட்டர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் நான். சுத்தமாக முடியல. நான் தெர்மல் வேறு போட்டிருக்கேன், உள்ளே வந்து லைனர் வேறு போட்டிருக்கேன், டிஷர்ட்டு முடியல. அப்படியே வெந்துருவோம் போல நான் ஆக்சுவலாக. பின்னாடி ஜாலியாக ஒரு உட்காந்துட்டு வரான். வெயில் கொளுத்திங். மான்சூன் ரைடா இல்லை சம்மர் ரைடான்னு தெரியல. இது டிசம்பர் மாதம் மழை இல்லாமல் வெயில் அடிக்குதா? ஓ நோ, என்ன ஒரு அதிசயம். ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க திண்டுக்கல் டு தேனி போகிற ரூட்டு. சீரியஸ்லி சரியான டிராஃபிக். நான் நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த ரூட்டில். ஆனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பகலில் வர்றது. எப்படி நான் கிளம்புனாலும் நான் இங்கே போகிறப்போ நைட்டில் போகிற மாதிரி போவேன். ரிட்டர்ன் வரும்போது அன்டைமில் வர மாதிரி தான் வருவேனே. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பகலில் போகிறது இந்த சைடு. அதனால் டிராஃபிக் அதிகமாக தெரியுதோன்னு தெரில எனக்கு. தேனி இன்னும் நமக்கு 59 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரைட் எடுத்தா பழனி, லெஃப்ட் எடுத்தா மதுரை. ஓஹோ பாருங்க எப்படி முட்டி நிற்கிறாங்க. இவனுங்களும் போக மாட்டாங்க, நம்மளையும் போட மாட்டாங்க. பஸ்ஸு தான் பிரச்சனைங்க.
அப்புறம் ஏதாவது ஒரு பஸ்ஸாக அதை எடுக்கலாம். ரெண்டுமே ப்ரைவேட் பஸ். வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க. கவர்மெண்ட் பஸ் டிரைவர் பார்த்தியா, கலர் கண்ணாடிலாம் போட்டுட்ருக்காரு. எல்லாம் பஸ்ஸுக்காரங்க ராஜ்யம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் என்னவோ அவனை போய் சீட்டு ஏற்றிக்கிற மாதிரி சைடு கொடுக்க மாட்டான்ப்பா. சைடு மிரர் வேறு லூஸ் ஆகிடுச்சு. எங்கேயாவது நிறுத்தும் போது டைட் பண்ணோம் அது ஆக்சுவலாக. பாருங்கள் பஸ்ஸு எப்படி பறந்து வருதுன்னு. ஓட்டுறது டபுள் ரோடு, பைபாஸ் கூட கிடையாது, என்ஹெச் கூட இல்லை. இதுக்கு டோல்கேட் வேறு. ஆக்சுவலாக இன்னும் ஓப்பன் பண்ணல போல், ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு பைபாஸு என்ஹெச் அந்த மாதிரி எதாவது போட்டிருந்தா கூட பரவாயில்ல டோல்கேட்டுக்கு. இந்த ரோட்டுக்கு எதுக்கு டோல்கேட்டு? ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, அதிகமாக வண்டி வரும். கவர்மெண்ட்லாம் எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு 3 கிலோமீட்டரில் நமக்கு கொடைக்கானலுக்கு ரைட்டு கட்டு வரும். நாம் தான் கொடைக்கானல் போலையே, பட் ஆனால் வரும், அது சொல்கிறேன். வத்தலக்குண்டு வர போகிறோம். வத்தலக்குண்டு பாருங்க, நம்மளாம் ஒரு வண்டியாக கூட எவனும் மதிக்க மாட்டான். எல்லாம் ரைட் ஏறி அவன் இஷ்டத்துக்கு ஸ்வைன் போயிட்டுருக்கான். நாமளும் இனிமேல் இந்த ரோட்டில் வரணும்னா லாரி எடுத்துகிட்டு வரோம். நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் இவர் வேறு வந்து லைட்டு போட்டு வேறு காட்டுறாரு. மலையை குடஞ்சிட்டாங்கப்பா ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ தான் ரோட்லாம் போட்டுட்ருக்காங்க போல். வத்தலக்குண்டு வந்தாச்சு. இன்னும் தேனி 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு. இன்னும் தேனி 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே ரைட் எடுத்தால் தான் நமக்கு கொடைக்கானல். இங்கேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானலுக்கு. இங்கே தான் ரைட் எடுக்கணும், உள்ளே போகணும். போனால் கொடைக்கானல். ஏப்பா சீரியஸாகவே பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே செம்மையாக சொக்குதுங்க. ஷர்ட் எங்கேயாவது ஒரு டீ ஷாப்பாக பார்த்து நிப்பாட்டணும். அப்படியே தள்ளுது தூக்கமாக. ஷியோராக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:05 ஆகுது. இன்னும் 138 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு. தாறுமாற தூக்கம் வருது. ஓ என்னாச்சு இல்லையா? இதுதான் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்றது.
வேறு ஃபுல் கட்டு நல்லா இல்லைனாலும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. மக்களே சின்னதாக ஒரு ட்ரீ பிரேக் எடுத்துட்டு கிளம்புறோம். செம்ம தூக்கம் தள்ளுதான் தள்ளிடுச்சுடாப்பா சாமி. பிரியாணி சாப்பிட்டோன்னே போலாமா? வெயில் வேற செம்மையாக கொளுத்துட்ருக்கு. போலாமா? நாங்கள் மழை கொளுத்துன்னு அடே லூசு பையில ஞாபகப்படுத்திருக்காங்க. சைடு மிரர் இருக்கு. நாங்கள் மழை கொட்டோன்னு நினச்சோம். பார்த்தா வெயில் கொளுத்தோன்னு கொளுத்துது. ஷட் 15 கிலோமீட்டர் இருக்கு. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக். ஷட் ஒட்டவே முடியல. போன வாட்டி நான் வரும்போது இங்கே தான் பெட்ரோல் போட்டேன். ரிட்டர்ன் வரும்போது இந்த ஊரில் இருக்கவங்களாம் ரேஸ் ஓட்டி பழகினவங்களாம் இருப்பாங்க போல். ஐயோ சாமி எப்படி ஓட்டுறாங்க. சைடும் கொடுக்க மாட்டானுங்க. நம்மளா ரிஸ்க் எடுத்து சைடு வாங்கணும்னு ஆப்போசிட்டில் பறன்னு பறந்துக்கணும் வரானுங்க வண்டியில். சாமி திண்டுக்கல் டு தேனி ரூட்டு சரியான ஒஸ்ட்டு ரூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரூட்டு நல்லா இருந்தாலும் டிராஃபிக் செம்ம டிராஃபிக்கு. ஒருத்தனும் மதிக்க மாட்டான். தேனிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ரோடு சரியில்லை. ஆக்சுவலாக வேறு தேனி உள்ளே போய் தான் போவோம் போலையே. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அந்த ரூட்டில் நைட் டைமே வந்து பழகிட்டேன்னா ஸோ அன்டைமில் அதனால் பெருசாக தெரில. ஆனால் இப்போது ரொம்ப கஷ்டப்படுறோம்பா. எஸ் வி ரீச் தேனி. தேனி ரீச் ஆயாச்சு. இங்கே தான் சாப்பிட்டேன் நான் ரிட்டர்ன் வரும்போது நைட்டு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் சீரியஸாகவே அந்த தேனி தலைப்பாக்கட்டி வந்து நான் தம்ஸ் அப் கொடுப்பேன். அந்த கிரேவி சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நான் வரும்போது வந்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒயரிங் கிட்ட ஃபுல்லாக ஷார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் தேனியில் தான் இங்கே தான் உள்ளே எங்கேயோ போனேன்னு நினைக்கிறேன். சிக்னலே போடல, அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சுன்னு ஓயின்னு வர சவுண்டு வேறு கொடுக்குறான். கொஞ்சமாக சிக்னலை மதிங்கயா. ஆக்சிடெண்ட் அப்போ தான் கம்மியாகும். டியூக்கு சம்பவம் ஆகிருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இனோவாவும் டியூக்கும் நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்குள்ளே இருட்டாமல் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்பாட் காட்டுறேன் கண்டிப்பாக. வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்பாட்டு. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஸ்பாட். ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் நான் போட்டாலே எல்லோரும் நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. சுற்றி
சுத்தி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சுத்தி நடக்கிறாரு அவரு. உண்டாய் வெனியூ திடீர்னு லெஃப்ட்ல போறான், திடீர்னு ரைட்டா போறான். ஓ வண்டி வருதா எனக்கு கூட பாக்குறது இல்ல. ஆம்புலன்ஸ். குமுளி இன்னும் 56, தேக்கடி 61. நமக்கு குமுளி தான் தேவை. அடுத்தது கம்பம் போய் குமுளி போனோமா? ஓகே. தாறு மாறு தக்காளி சோறு. சுருளி ஃபால்ஸ், மேகமலை, சபரிமலை. சீனரி பாரு, அப்படியே பச்சை பசேல்னு இருக்குதா. கம்பம் இன்னும் வந்து 15 கிலோமீட்டர் இருக்கு ஆக்சுவலாக நமக்கு. சுருளி ஃபால்ஸ் இன்னும் 20 கிலோமீட்டர். அது லெஃப்டில் போகணும். குமுளி 33. பா 3 டிஜிட் நம்பர்லேருந்து டபுள் டிஜிட் நம்பர் வந்துட்டோம்ப்பா. கிலோமீட்டர் இன்னும் 84 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு பஸ் அடிச்சு நோத்தின்னு போயினே இருக்கான்ப்பா. டன் 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 டா. ஏய் செம்மல, சுருளி ஃபால்ஸ்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் தண்ணியெல்லாம். வரும்போது முடிஞ்சால் சுருளி ஃபால்ஸ் போவோம். சுருளி ஃபால்ஸ் ஆமாம் அதுலேருந்து தான் வருது. அப்புறம் அங்கேயோ மேலேயே குளிக்கிறாங்களா? வழி இருக்கு போலான்னு சரி. கம்பம் ரீச் ஆயாச்சு. அடுத்தது வந்து குமுளி. எஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:51. அடுத்தது குமுளி போகணுமா? வரவையில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருந்துச்சுப்பா. வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, அந்த லேக். எஸ், சுருளி ஃபால்ஸ்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் தண்ணி. ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்துச்சுன்னா வந்து பார்ப்போம். மக்களே வியூ பாருங்கள், ஃபுல்லாக மலை. அங்கே தண்ணி வருது. ஆக்சுவலாக கேமராவில் தெரிதான்னு தெரில. அதே மாதிரி இந்த சைடில் ரொம்ப பெருசாக வந்துட்டுருக்கு. இதான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக எங்களுக்கே ரொம்ப சின்னதாக மெலிசாக தெரியுது. ஆனால் செம்மையாக இருக்கு. ஐயப்ப சீசன்றனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. தெரிதா பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக க்ரீன். அது மட்டும் இல்லாமல் மவுண்டைன், சென்ட்ரா ரோடு. வேற லெவல் ஃபீல். கும்பளி கிட்ட வர போகிறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கும்பளிக்கு. ஆக்சுவலாக கும்பளி இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். பெரியார் பவர் ஸ்டேஷன் செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓ நோ, திடீர்னு ஜில்லுன்னு காத்தடிக்குது போ, குளிருது. கோப்ரோவில் வேற சார்ஜ் இல்லை. சார்ஜ் போடணும், இல்லைன்னா பேட்டரி மாற்றி போடணும். ஹில்ஸ்
started. மக்களே மக்களே மக்களே, எஸ், நீங்கள் நினச்ச மாதிரி குமுளி தேனின்னும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர். வி ஆர் என்டர்ட் இன்டு கேரளா. கேரளா என்ட்ரி ஆயிருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேகமான் போகிறோம். நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழி இல்லை, அதனால் சொல்லிட்டேன். கேரளாவில் வந்து என்ட்ரி வந்து செக் பண்ணிவிட்டு கோவிட் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு தான் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் சீக்கிரமாக வந்தோம் பகல்லே. கடைசியில் பார்த்தா எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு, விட்டுட்டாங்க கேரளாக்குள்ளே. இதுக்கப்புறம் ஏதாவது வருமானு எதுவும் தெரியல. ஆனால் கேரளா பார்டர் தாண்டியாச்சு. குமுளி அந்த தமிழ்நாடு செக் போஸ்ட்டு எதுவும் செக் பண்ணல, கேரளா பார்டர்லேயே எதுவும் செக் பண்ணல, விட்டுட்டாங்க. ஸோ உள்ளே ஏதாவது இருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எந்த இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் ஆக்சுவலாக 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போயிட்டு தான் எந்த டிசிஷன்னா எடுக்கணும், டைமிங் பொறுத்து தான். எஸ், கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. வெயில் அடிக்குதுங்க, சும்மா வெளிச்சத்துக்கு தான். சத்தியமாக செம்மையாக குளிருது. செம்ம ஜஸ்ட்டு. நம்மளை சுற்றி ஃபுல்லாக காஃபி டீ எஸ்டேட் தான். அது செங்குத்தாக இப்படி ஏறுது பாரு. திருப்பதியோட மோசமாக இருக்கும் போல. கொல்லிமலையோட சூப்பராக இருக்குது. கொல்லிமலை ஆனால் 80 பெண்டு, இதோட மோசமாக இருக்கும். 80-70 வரும். மக்களே அங்கே பாருங்க, பின்னாடி அப்படியே பேக்ரவுண்டு சூரியன். சா, வேற லெவலு. செம்மையா இருக்குல்ல. இன்னும் காலங்காத்தால வந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் போல. ஃபாகா மக்களை இதுக்காகவே மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சி வெளில வரோம். எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். இந்த ஊர்லேயே அதான் பெரிய கடை போல்.
மாதிரி தண்ணி தான் குடிப்பாங்க. டேய் டிஸ்கவரி சேனலு கம்னு கடை இப்போ யாருமே கிடையாது மக்களே. செம்ம அமைதியாக இருக்குது. ஷே வேறு லெவலு. பீஸ்னா கேரளா தான்டா. അത് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞപ്പോണ്ട് വീണ്ടും കാണുന്നു എന്താണ് നമ്മൾ തെർമോസ്റ്റാറുകൾ വേണം. என்னடா யாருமே இல்லை, யாருக்கிட்ட பேசுறாரு? ஏண்டா அதான் 6 மணி ஆக போகுதுன்னு எப்படி குளிருது பாரு. மக்களே வேகமாக நேராக வந்தீங்கன்னா தயவு செஞ்சு டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த லாட்ஜின்னு போட்டிருக்கு பாருங்கள், அங்கே தான் பெட்ரோல் வாங்கினேன். ஆக்சுவலாக பங்க் இருக்கும்னு நினச்சேன், ரிசர்வ் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தா பெட்ரோல் பங்க்கு இங்கேருந்து 15-20 கிலோமீட்டரா. ஸோ அதனால் அங்கே தான் வாங்கினேன். 1 லிட்டர் 100 ரூபா சம்திங். இப்போ நம்ம தங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுதான் போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடு வேறு அங்கே. நம்மளை கூப்பிட்டு போகிறது தான் அந்த ஜீப்பு. நம்ம ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஆஃப் ரோடு கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாம் ஒரு 200 to 500 மீட்டர்ஸ் வந்து ஜீப்பில் தான் போய் ஆகணும். வேறு வழி கிடையாது. இந்த பாருங்கள், நம்ம கூட வந்த பார்க்கறது ஜீப்பில் தாவிட்டாரு, அவரால் முடியல. வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம் பார்ப்போம். இப்போ நைட் எப்படி இருக்குன்னு தெரில, காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டர் ஜூஸ் கொடுத்துருக்காங்க, லெமன் ஜூஸ். வந்தோடனே
வெளில எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர், ஜீப். உள்ளே சுற்றி காட்டுறேன் இருங்க. இப்போ தான் வந்தோம் ஆக்சுவலாக. ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சுற்றி காட்டுறேன். வணக்கம் மக்களே. எப்படியோ ஃபைனலாக ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. வேகமான். எல்லாருக்கும் விளாக்லேயே வரும்போதே சொல்லியிருப்பேன் வேகமானில் இருக்கோன்ட்டு. ஒரு ரெசார்ட்டில் இருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக சுத்தமாக எதுலேயுமே டவர் கிடைக்கல. சீரியஸாக எதுலேயுமே டவர் கிடைக்கல. ரெசார்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ரெசார்ட் கிடையாது, இது நான் தெரியுமே ரைடு போயிட்டு வந்தாலே எப்படி ரூம்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக இது ஒரு ரூமு. ஹாலு, கிச்சன், இது ஒரு ரூமு. ஆக்சுவலாக ஒரு ஆள் 4 ரூமு. இங்கே ஒரு ரூமு, இதுக்குள்ள ஒரு ரூம். பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு பாதி தூரம் தான் நம்ம வந்து பைக்கில் வர முடியும். மிச்சம் ஒரு 500 மீட்டர் ஜீப்பில் தான் வர முடியும். கேம்ப் ஃபயர். இதோ அந்த ஃபயர் ட்ரெயின் உட்காந்துருக்கான். ஜீப்பில் தான் வரணும். ஆக்சுவலாக வேறு லெவலில் ஆஃப் ரோடு. ஆனால் சீரியஸாக சூப்பராக இருக்குங்க இடம். யாருமே வர முடியாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி பாருங்கள் போகிற வழி தான் வேறு லெவலு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 3 வரும். பார்ட் 3 இல்லை, எபிசோடு 3. ஆக்சுவலாக வந்து இது வந்து எபிசோடு 2, எபிசோடு 3 வரும். எபிசோடு 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துடுங்க. நாளைக்கு வரப்போட விளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வென்ச்சர் விளாகாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாகவே. இப்படி ஒன்று கேரளாவில் இருக்குன்னு யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. வாங்க, நான் இதை சொல்கிறத விட நீங்கள் நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு வேறு லெவலில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இது நான் போய் அந்த அட்வென்ச்சர் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நான் போய் அதை அனுபவிச்சுட்டு அது எப்படி என்ன இருக்குது என்ன எதுன்ட்டு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேறு ஏதாவது குரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். வேறு லெவலில் இருக்கும். ஓகே, அன்டில் தென் பாய். கேம்ப் ஃபயர் ஆக்சுவலாக விளாக் முடிச்சுட்டு வரேன்டான்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து கேம்ப் ஃபயர். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் பாட்டு இவனுக்கு ஏற்ற மாதிரி போயிச்சிருக்கான். ஆக்சுவலாக வந்து ஏன்னா அவன் வந்து காலேஜுக்கு அப்புறம் இப்போ தான் வரான் என் கூட லாங் ரைடு. அதனால வந்து தலைவர் அந்த பாட்டு வச்சுருக்காரு. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போதான் ஐயா சொல்றேன், லாகே முடிய போகுது. எபிசோடு 2ல வந்து ஐயா சொல்றேன். பேசுறது இல்லடா, அவன் பேச மாட்டான்.